இந்த மெத்தட்ல ரவா லட்டு செஞ்சீங்கன்னா, 1 வாரம் ஆனா கூட நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இது கூடவே 1 1/2 கப் பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இத அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வரட்டும். இப்ப 10 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப தோசைக்கல் லைட்டா சூடானோனே, ரெடி பண்ண மாவுல இருந்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்ப அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 சைடும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிட்டு இது கம்ப்ளீட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ரவா பதத்துக்கு பல்ஸ் மோட்ல அரைச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதே மிக்ஸி ஜார்ல 1 1/2 கப் சக்கரை, வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இது அப்படியே ரவை கூட சேர்த்துக்கலாம். லாஸ்டா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்ல முந்திரி பருப்பு, பாதாம வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர நல்லா கலந்து விட்டுட்டு லட்டு பிடிச்சிட்டீங்கன்னா சூப்பர் சாஃப்டான ரவா லட்டு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.